குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தலைவரின் உத்தரவுகள் நடக்குது. இல்ல எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா இங்கிட்டு கட்சியோட மாநாடு சந்தேகம் உங்களுக்கு வேணாம். இல்ல இல்ல என்ன பேச விடுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா 2026 யாரு முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துல? எங்க விஜயா இல்ல புஷியானந்தா? தளபதி அவர்கள் தான். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே எங்க தளபதி சென்ட்ரிக்கா தான் இயக்குனர். இல்ல எனக்கு புரியல. அதாவது யாரு முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு? அந்த செரிமோனியை வந்து பிரசிடோர் பண்ணது யாரு? இல்ல எப்படிப்பா முதல்வர் இருந்தாங்க இவருக்கு போத்துக்கு அப்படின்னா சொல்ல விட்டு கொடுப்பாரு எப்படி? அந்த செரிமோனியை பிரசிடோர் பண்ணது யாரு? நான் கேட்கறதுக்கு டைரக்டா பதில் சொல்றேன். இல்ல பலத்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது இது தலைவர் வந்து கலந்துக்கலாம், ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு அதோட படபூஜை முக்கியங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரா? அதாவது பார்ட்டியோட சிஎம்னா சிஎம், எதிர்கட்சி எல்ஓபின்னா எல்ஓபி. அவங்க டைரக்டா போய் பந்தக்கால் ஊன்னாங்க. அங்க இருக்க இந்த அளவுக்கு பரிவட்டங்கள்லாம் பந்தக்கால ஒண்ணு ஏங்க பரிவட்ட ஊன நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? உங்களை போன்ற முக்கிய நிர்வாகிகள் புஷியானதை தாண்டி விஜய் பக்கம் போறதே இல்ல, விஜய் பார்த்தது கூட கிடையாதுங்கிறாங்க. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பேசுறீங்கன்னு புரியல. பொதுச் செயலாளர்கள் வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அவங்க இல்ல சார் ஒரு பொதுச் செயலாளர் இல்லங்க அந்த அவர் சொல்லவே இல்லங்கறீங்களா? இல்ல அந்த 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 வேர்டோட கான்டெக்ஸ்ட் வந்து என்னன்னா தீபாவளிக்கு 2-3 நாட்கள் முன்னாடி தான் மாநாடு நடக்குது. எப்படி எந்த நம்பிக்கையில சார் அந்த 27 ஃபிக்ஸ் பண்ணீங்க? நீங்க பந்தகால உன்னோட ஃபுல்லா தண்ணியா இருக்கு அப்படிங்கும்போது எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உறுதியா தளபதி அவர்கள் உத்தரவிடுங்க, மாநாடு சிறப்பா நடக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல தளபதியே உத்தரவு போட்டாலும் இயற்கை இல்ல இயற்கையை வர்ண மாற்ற முடியாது. கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாநாடு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் பொதுச் செயலாளரின் வழிகாட்டில் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அந்த மாநாடு பூமி பூஜையில ஏகப்பட்ட முன்னுக்கு பின் முரணா பேசப்பட்டது. அதாவது மும்மதம் சேர்ந்து இந்த பூமி பூஜை நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அங்க நடந்தது பாத்தீங்கன்னா இந்து முறைப்படி தான் நடந்திருக்கு. பிரம்மபுரத்துல பூமி பூஜை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறது? விஜய் அவர்கள் எந்த சித்தாத்தை நோக்கி போவாரு? எந்த முன்னுக்கு புறணும் இல்லை. எங்க தலைவர் அவர்களின் உத்தரவின் பேர்ல பொதுச்செயலாளர் அவர்கள் கழக தோழர்களுக்கு வந்து ஹிந்து டெம்பிள்ஸ்ல இருந்தும் சர்ச்சஸ்ல இருந்தும் மாஸ்க்ல இருந்தும் புனித நீர் எடுத்துட்டு வர சொல்லி தமிழ்நாட்டோட பல்வேறு பகுதியில இருந்த பிரசித்தி பெற்ற மாஸ்க், சர்ச்சஸ், டெம்பிள்ஸ்ல இருந்து புனித நீர் கொண்டு வந்து அதை வந்து பயன்படுத்தி தான் அந்த கால்கோள் விழா நடந்திருக்கு. அதனால கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸான செக்குலரிசம் மேலே எங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. அந்த பிரின்சிபல்ஸ் படி எல்லா மதத்திற்கும் புனித நீர் வச்சுதான் எங்களோட நடந்திருக்கு. இல்ல எல்லா மதத்துல இருந்து நீங்க புனித நீர் கொண்டு வந்து சொல்றீங்க. ஆனா அங்க நடந்த சம்பவம் பாத்தீங்கன்னா முதன்மையா வந்து இந்து முறைப்படி தான் நடந்திருக்கு. ஐயர்களை வச்சு நீங்க இந்தியன் செக்குலரிசம்ங்கிறது வந்து டீப் ரிலிஜியன்ஸ் கிடையாது, டீப் ஸ்பிரிச்சுவல் கிடையாது. இந்தியன் செக்குலரிசம் வந்து எல்லா ரிலிஜியன்ஸ்க்குமான ரெஸ்பெக்ட் தர்றது. கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிலிஜன் கிடையாது, பட் கவர்மெண்ட் வந்து எல்லா ரிலீஜனுக்கும் ரெஸ்பெக்ட், அந்தந்ததுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அந்த மாதிரி எங்கள் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து எல்லா ரிலீஜியஸ் கேர்டஸ் பிளேசஸ்லேருந்தும் புனித நீர் எடுத்துகிட்டு வந்து அதை பயன்படுத்தி தான் அந்த கால்கோள் நடந்திருக்கு. எங்கள் தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் எங்கள் தளபதி வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கும், இன்னொரு பக்கம் மாதா அவங்களோட சிலை இருக்கும். அந்த செக்குலர் வேல்யூவை எங்களோட வாழ்வியலாகவே நாங்கள் வச்சுருக்கோம். எம்மதமும் சம்மதங்கிற கொள்கை வழியில தலைவர் அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் எங்களை வழி நடத்துறாங்க. அப்ப விஜய் அவர்கள் எம்மதமும் சம்மதம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா புஷியானந்தா இதை மாத்தினாரு. இல்ல பொதுச்செயலாளர் அவர்கள் தான் நான் சொல்றேன். இல்ல எவ்ரி விஷயமும் எங்க இல்ல சார் எவ்ரி விஷயமும் எங்க தலைவரின் உத்தரவின் பேர்ல எங்க பொதுச்செயலாளர் அவரின் வழிகாட்டுதல் பேர் நடக்குது. நான் தான் சொன்னேன், எங்க தளபதி வீட்டு முன்னாடியே அது அப்படிதான் இருக்கு. எங்க பொதுச்செயலாளரின் உத்தரவின் பேர்ல தான் எல்லா மாஸ்க் சர்ச்சஸ்ல இருந்து புனித நீர் எடுத்துட்டு வருது. எங்க பொதுச்செயலாளர்களின் வழிகாட்டுதல் பேர் தான் அதை பண்றாங்க. இல்ல எல்லா சர்ச்சு மசூதியில இருந்தெல்லாம் புனித நீர் எடுத்து வந்தாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா அங்க நடந்த சம்பிரதாயம் இல்ல அங்க நடந்த சம்பவம் வந்து முக்கியமா வந்து அது இந்து முறைப்படி தானே இருந்துச்சு. அந்த பொதுச்செயலாளர் டைரக்ஷன்ல எல்லா புனித நீர் எடுத்துட்டு வராங்கனாவே
நாங்க வந்து ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கோம், எல்லா ரிலீஜன்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் வச்சிருக்கோம், டியூ ரெஸ்பெக்ட் தரோம்னா அதெல்லாம் ஓகே தான் சார். அதுதான் சொல்றேன். இல்ல அதெல்லாம் ஓகே தான். நீங்க ஆனா இங்க நடந்த சம்பவம் பிரம்ம முகூர்த்தத்துல நடக்குது. ஆனா அதே சமயம் ஐயர்களை வச்சு நீங்க வந்து அந்த பூமி பூஜை பண்றது, இது எப்படி நாங்க எடுத்துக்கிறது? வந்திருக்க விஷயம் என்னன்னா, பந்தக்கால் நடுறது, அதற்கான செரிமோனியை வந்து இங்க பொலிஸ்ல நடத்தியிருக்காங்க. அதுல எல்லா ரிலீஜன்ஸ்க்கான ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். நான் அதான் சொன்னேன், இந்தியன் செக்குலரிசம்ங்கிறது வந்து டி ரிலிஜன் கிடையாது, எல்லா ரிலிஜனுக்கும் ரெஸ்பெக்ட் தர்றது. அந்த அடிப்படையில் எல்லா மதத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இங்க தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அந்த செரிமோனியை நடத்திருக்காங்க. அதுல எந்த ஒரு மதத்துக்கும் டியூ ரெஸ்பெக்ட் நடந்திருக்கு. எல்லா மதத்துக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கோம், கொடுப்போம், கொடுக்க போறோம். அதனால 3 டென்ஸ்லையும் அதை நான் சொல்றேன். சரி, ஓகே. 2026 யாரு முதல்வர் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துல? தலைவர் தளபதி அவர்கள் வந்து எங்க கொள்கை பிரகடன மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அதுல எங்க கொள்கை திருவிழாவில் எங்க கொள்கையை வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க தளபதி அவர்கள். அதற்கப்புறம் எங்க தளபதி அவர்கள் மக்களை சந்திக்கிறாங்க. நீங்க நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ங்கிறது தளபதி சென்ட்ரிக்கா தான் இருக்கும். இல்ல யாரு முதல்வர் வேட்பாளர் யாரு இருப்பாங்க? பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ஒன் டே இஸ் வெரி லாங் டைம் ஃபார் பாலிடிக்ஸ். அதனால எலெக்ஷன் அலைன்ஸு இந்த மாதிரி எலக்ட்ரோல் சம்மந்தப்பட்ட முடிவை தளபதி அவர்கள் வந்து 26 பிப்ரவரி மார்ச்ல எடுப்பார். இல்ல நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க? இல்ல நான் எங்க தளபதி சென்ட்ரிக்கா தான் தமிழக அரசியல் எங்குன்றேன். நான் வந்து எங்க பார்ட்டிக்கு மட்டும் சொல்லல, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பே எங்க தளபதி சென்ட்ரிக்கா தான் இயங்குன்றேன். இல்ல எனக்கு புரியல. அதாவது யாரு முதல்வர் வேட்பாளரா இருப்பாரு? எங்க விஜயா இல்ல புஷி ஆனந்தா? தளபதி அவர்கள் தான் 2026ல தமிழ்நாட்டோட முதல்வரா பொறுப்பேற்பாரு. அப்புறம் எதுக்கு திரு புஷி ஆனந்துக்கு வந்து பரிவட்டம் கட்டி அவரை வந்து ஏதோ கட்சியோட தலைவர் மாதிரி? பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க அவங்க. எங்க தலைவர் பொதுச் செயலாளர் வந்து எல்லா இடத்துலையும் பதிவு செய்யறாங்க. எங்க தளபதி அவர்களின் உத்தரவின் பேர்ல அவங்க சில விஷயங்களை டெலிகேட் பண்றாங்க. எங்க தலைவர் வந்து பொதுச்செயலாளரை செய்ய சொல்லி டெலிகேட் பண்றாங்க, அவங்க பண்றாங்க. எங்க தலைவரின் உத்தரவின் பேர்ல தான் நடக்குது ஈச் அண்ட் எவ்ரி விஷயம். எங்க பொதுச்செயலாளரை வந்து எல்லா இடத்துலயும் நீங்க பதிவு செய்யறாங்க தளபதி அவர்களின் உத்தரவின் பேர்ல. எங்க பொதுச்செயலாளர் வழிகாட்டுது. தளபதி தான் சொன்னாரா அவர் புஷியானது பரிவட்டம் கட்டுங்க? அப்படி இல்ல, எங்க தலைமையில இருக்க பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க. இல்ல சார் இருக்கட்டும் சார். இல்ல நம்ம ஊர்ல ஒரு கோயில் திருவிழால பரிவட்டம் யாரு கட்டுவாங்க? பரிவட்டம் நீங்க வந்து கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த எங்க தலைவர் வந்து எங்க டெலிகேட் பண்ணி அந்த செரிமோனியை வந்து பிரசிடோர் பண்ணது யாரு? இல்ல எப்படிப்பா முதல் முறை இருந்தாங்க இவருக்கு போத்துங்க அப்படின்னா சொல்ல விட்டு கொடுப்பாரு. எப்படி அந்த செரிமோனியை பிரசிடோர் பண்ணது யாரு? நான் கேட்கறதுக்கு டைரக்டா பதில் சொல்லுங்க. அந்த அந்த கால்கோல் விழாவை பிரசிடோர் பண்ணது எங்க ஜெனரல் செக்ரட்டரி. தலைவரின் உத்தரவின் பேர்ல பிரசிடோர் பண்றாரு. பிரசிடோர் பண்ண எங்க ஜெனரல் செக்ரட்டரிக்கு மரியாதை செலுத்திருக்காங்க. அதுல எங்க பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிங்க அவருக்கு கொடுக்காம யாரு கொடுப்பாங்க? எங்க பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரி எங்க தலைவரின் உத்தரவு பேர்ல நடக்குது. இல்ல எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா இங்கிட்டு கட்சியோட ஒரு சந்தேகம் உங்களுக்கு வேணாம். இல்ல என்ன பேச விடுங்க. உங்களுக்கு எனக்கு என்ன சந்தேகம்னா உங்களோட சந்தேகம் இல்ல, நான் தெளிவா சொல்றேன். எங்க தலைவரின் உத்தரவின் பேர்ல அந்த செரிமோனியை வந்து இவர் பிரசிடோர் பண்றாரு. பிரசிடோர் பண்றவங்களுக்கு அந்த மரியாதை தரப்படும். அப்ப உங்க தலைவர் சொல்லிதான் நடக்குது பரிவட்டம் கட்டுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க தளபதியின் உத்தரவின் பேர்ல தான் அந்த கால்கோல் எல்லாமே நடக்குது. இல்ல கால்கோல் அந்த கால்கோல்ல உங்க தலைவர் தான் சொல்றாரு நடக்குது. அவர் தானே எல்லாம் தலைவர், அவர் தான் மாநாடு அறிவிச்சது எல்லாமே அவர் தான். ஆமா, பிரசிடோர் அது பரிவட்டம் கட்டுற சம்பவம் வந்து தலைவர் சொன்னாரா இல்ல இவரா வந்து முன்னிலைப்படுத்தி எடுத்துக்கிட்டாரா இல்ல ஏத்திக்கிட்டாரா? எப்படி எங்க பார்ட்டிய ரெப்ரசன்ட் பண்ணி அங்க ப்ரோக்ராம் நடக்குது. எங்க பார்ட்டி பிரசிடென்ட் வந்து ஜெனரல் செக்ரட்டரியை டெலிகேட் பண்றாங்க, நீங்க போய் அந்த இதை பண்ணுங்கன்னு. அப்புறம் ஆப்வியஸா அவருக்கு தானே கிடைக்கும். அதுல இப்போ ஒரு பார்ட்டியோட ஜெனரல் செக்ரட்டரிக்கு அந்த நிகழ்ச்சி நடத்துறப்போ அதுக்கான பரிவட்டம் கட்டுறதுல முழு உரிமை இருக்கு. அதுக்கு தப்பு கிடையாது எதுவும். உங்களோட பார்வையில தான் தப்பு இருக்கு. இல்ல இப்ப உங்க ஏரியாலலாம் கோயில்ல வந்து ஒரு பரிவட்டம் கொண்டாடுறாங்க, முதல் மரியாதை யாருக்கு தருவாங்க? பார்ட்டியோட பிரசிடென்ட் இருக்காங்களே அவங்க டெலிகேட் பண்ணி அவங்கள போக சொல்றாங்க. இதை டிசைட் பண்ண வேண்டியது எங்க பார்ட்டி பிரசிடென்ட் தான். பார்ட்டி பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரிய அந்த ப்ரோக்ராம் நடத்த சொல்றாங்க. ஜெனரல் செக்ரட்டரிக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குது. பார்ட்டி தலைவரோட உத்தரவின் பேர்ல நடக்குது. அதுல எந்த தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நான். சரி, இங்கிட்ட ஒரு பக்கம் முதல் மாநாட்டோட பூஜை நடக்குது. ஆனா அதுல கலந்துக்காம எதுக்கு பட பூஜையில கலந்துக்கிறாரு?
இதை விட அதான் முக்கியமா தலைவர் அவர்களுக்கு? எங்க எப்படி? தளபதி அவர்களின் உத்தரவின் பேர்ல தான் என்டையர் அந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு சார், இருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்கங்க, தளபதி அது விஜய முடிவு வந்து பண்ண வேண்டியது தமிழ்நாடே எங்க எதிர்பார்க்குது. எந்த தளபதி விஜயோட ஒவ்வொரு அரசியல் எத்தனை அசைவையும் நான் மொத்த ரீசெண்டா மீடியாவும் பாக்குது. நான் எல்லாரும் அதான் சொல்றேன், கேட்பாங்க. தமிழ்நாட்டோட எத்தனை மாநாடு இதுவரை நடந்திருக்கு? எந்த இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேல ரீசெண்டா 2 மாநாடு நடந்திருக்கு. ஏடிஎம்கேல ஒரு மாநாடு, டிஎம்கே ஒரு மாநாடு. அந்த பார்ட்டியோட சீஃப், அதாவது அல்ல ரெண்டு அடுத்து இருக்கவங்க, அதாவது பார்ட்டியோட சிஎம்னா சிஎம், எதிர்கட்சி எல்ஓபின்னா எல்ஓபி, அவங்க டைரக்டா போய் பந்தக்கால் ஊன்னாங்க. அவங்க டெலிகேட் பண்ணி அங்க இருக்க இந்த அளவுக்கு பரிவட்டங்கள்லாம் பந்தக்காலம் ஒண்ணு இல்ல. ஏங்க அது அவங்கவுங்க ப்ரொசீஜர்ஸுங்க. பரிவட்ட ஊன நீங்க பாத்தீங்களா பார்க்கலையா? அது தேவையில்லாது. எங்களோட பரிவட்ட ஊன்ற பண்றது வந்து அவங்கவுங்களோட அந்த செரிமோனி ப்ராசஸோட ஒரு பகுதி தான். மேட்டர் என்னன்னா அங்க வந்து அந்த பந்தக்கால் விழாங்கிறது வந்து அந்த மாநாட்டுக்கான விழா பணியை தொடங்குறது தான். அந்த பணியை வந்து தொடங்குறதுக்கு டைரக்டா பிரசிடென்ட் தான் வரணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த கேள்வியை வந்து நீங்க எதிர்பார்த்தீங்களா? இப்ப அத்தனை ரசிகர்கள் இதே விஜய்க்கு மக்கள் தலைமையில இருந்து ஜெனரல் செக்ரட்டரி வருவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. பிரசிடென்ட் வருவாங்கன்னு எந்த இடத்துலயும் சொல்லலை. அதனால இந்த கொஸ்டினே அரைஸ் ஆகலை. எங்க தலைவர் எங்க ஹெட் குவார்டர்ல இருந்து ஜெனரல் செக்ரட்டரி இதை பிரசிட் ஓவர் பண்ணுவாருன்னு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதனால அந்த கேள்விக்கு இடம் இல்லை. இல்ல, முதல் மாநாடு நடத்துறீங்க, கிட்டத்தட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சீங்க, எல்லாம் பலத்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது இது தலைவர் வந்து கலந்துக்கலாம், ஏன் கலந்துக்க மாட்டேங்கிறாரு? எனக்கு அதோட படபூஜை முக்கியங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாரா? என்ன சொல்ல வரேன்னா, எங்க தளபதியின் உத்தரவின் பேர்ல தான் நடக்குது. ஈச் அண்ட் எவ்ரி மூவ் எங்க தளபதியின் உத்தரவு பேர்ல நடக்குது. அதான் சார், உங்களை மாதிரி தான் நானே எதிர்பார்க்கிறேன். எங்க தளபதி இப்பதான் முதல் மாநாடு போட போறாரு. அவர் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, மிக விரைவில் எங்க தளபதி அவர்கள் வந்து கொள்கை பிரகடன மாநாட்டுல அதே வி சாலையில உரை நிகழ்த்துவார், கொள்கை பிரகடனம் பண்ணுவார். இப்ப எப்படி தளபதி விஜய் அவர்களுக்கு 69 தான் லாஸ்ட் படமா எப்படி சார்? இல்ல, நாங்க February 2 அந்த அறிக்கையை படிச்சீங்களா? அந்த அறிக்கையை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொள்கையை கேட்க மாட்டீங்க. அந்த அறிக்கையை படிச்சீங்களா? இதான் என்னோட லாஸ்ட் படம் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு? கோட் படம் நான் இப்போ ஆன் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு, இது போக ஒரு படம் நான் கமிட் ஆயிருக்கேன், அதுதான் என்னோட லாஸ்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் நான் டைரக்ட் பாலிடிக்ஸ்ல வரேன், ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2024 இது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 18 மாதம் தான் இருக்கு. இங்கிட்ட ஒரு பக்கம் ஷூட்டிங் போறங்கிறாரு, இங்கிட்ட ஒரு பக்கம் இல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க, ஒரு ஃபிலிமுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ் தான் ஜென்ரலா. எங்க தளபதி லாஸ்ட் கோட் படமா இருக்கு, ஒரு 3 மந்த்ஸ் தான். இது 1 இயர் இருக்காங்கன்னா அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நிறைய டைம் இருக்கு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு, உள்கட்டமைப்பு கட்சியை வந்து ஆர்கனைசேஷனாக ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் மக்களை சந்திக்கிறதுக்கும் டீட்டெயில்டு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு 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 சிஸ்டம் வந்து இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஒரே வருஷத்துல விஜய் அவர்கள் கட்சியை பலப்படுத்தி சிஎம்ஆ ஆயிடுவாரு எப்படி சார்? எப்படி எதிர்பார்க்கலாம்? உறுதியா எங்க தளபதி ஏன்னா கட்சியில வந்து யாராரு உறுப்பினர்கள் இல்ல, யாராரு முக்கிய நிர்வாகிகள் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியலையே. 60 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேல ஆல்ரெடி ஆன்லைன்ல சேர்ந்திருக்காங்க. அது ஆத்தென்டிகேட், நீ ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் இது பண்ணாதான் அதை சேர்க்க முடியும். பல கட்சி மாதிரி 15 வயசு கீழே இருக்கவங்களுக்கு மெம்பர்ஷிப் போடுறது, ஒரே நபர் வந்து 2-3 கட்சியில மெம்பரா இருப்பா, அப்படி கிடையாது. நீங்க ஆத்தென்டிகேட்டா ஓட்டர் ஐடியையும் ஆதார் கார்டையும் இணைச்சு நீங்க மெம்பர்ஷிப் வாங்குறது 60 லட்சம் பேர் நடந்திருக்கு. நிர்வாகிகள் பொறுத்தளவுல மாநாட்டுக்கு அப்புறம் கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை வந்து தலைவர் அவர்களின் உத்தரவின் பேர்ல, பொதுச்செயலாளர் வழிகாட்டின் பேர்ல அது நடக்கும். இப்ப நீங்க வந்து டேரக்டா விஜய் அவர்களை மீட் பண்ணிருக்கீங்களா, அப்படி சந்திச்சிருக்கீங்களா? என்ன சொன்னாரு? இல்ல, எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து பொதுச்செயலாளர்கள் வந்து தலைவர் அவர்களும் தராங்க. இப்ப தலைவர்களுக்கு என்ன பேச போறேன்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்களா எப்படி? இது இல்ல, எங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தராங்கன்னு சொல்றேன். என்ன எங்க தலைவர் அவர்களும் இல்ல, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களை போன்ற முக்கிய நிர்வாகிகள் புசியானதை தாண்டி விஜய் பக்கம் போறதே இல்ல, விஜய் பார்த்தது கூட கிடையாதுங்கிறாங்க. எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பேசிருக்கீங்கன்னு புரியல. பொதுச்செயலாளர்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் தளபதி அவர்களின் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் செய்யறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ரோபகண்டா வந்து ஆன்லைன் பெய்டு மாஃபியானால செய்யப்படுது. ஈச் அண்ட் எவ்ரி விஷயமும் எங்க அந்த ஹயார்கி படி தான் நடக்குது. எங்க கட்சியோட உட்கட்சி விஷயங்களை வந்து நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அன்னைக்கு, எல்லாரும் 27ஆம் தேதி வேலையை விட்டு வாங்க, வேலையை தூக்கி போட்டு வாங்க அப்படின்னு ஒரு பொதுச்செயலாளர் அவர் சொல்லவே இல்லை. வேற எப்படி சொன்னாரு? எங்க பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. நம்ம கட்சி தொண்டர்கள், அதாவது தளபதியின் வார்த்தைகளை சொல்லணும்னா தளபதியின் குடும்பம், நாங்கெல்லாம் வந்து தளபதியின் குடும்பம். எங்க குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் வந்து ஒரு கான்வர்சேஷன் பத்தி சொன்னாரு. அவர் என்ன சொல்றாருன்னா,
ஒரு மளிகை கடையில் வேலை பார்க்குறவர் அவங்க முதலாளி கிட்ட லீவ் கேட்டாரு அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு இன்சிடென்ட்டை வந்து மேற்கோள் காமிக்கிறாரு. அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம தோழர்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ்காண்டி 1000 500 ஆயிருக்காண்டியோ இல்லை வந்து ஆல்கஹால்காண்டியோ வரல. நம்ம இயக்க தோழர்கள் வந்து உணர்வோட, தளபதியின் குடும்பங்கிற உணர்வோட தன்னெழுச்சியா வர்றாங்க. இதை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு தான் பொதுச் செயலாளர்கள் வந்து அதை சொன்னாங்க. தளபதியின் தோழர்கள் வந்து ரொம்ப கமிட்டடா, உணர்வு பூர்வமா அப்படி இல்லைங்க. அதோட எல்லாத்துக்குமே ஒரு கான்டெக்ட் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அவங்க சார் ஒரு பொதுச் செயலாளர் இல்லைங்க, அந்த அவர் பேசின பேசு வந்து பேச்சு வந்து ஒரு கான்வர்சேஷன் சமூக ஊடகத்துல பெரிய விமர்சனம் கூட சொல்லுவான். எனக்கு இந்த நான் வந்து குவிட் பண்ணிட்டு வேலையை விடுறதுங்கிறது வந்து ஒரு அவர் சொல்லவே இல்லைங்கிறீங்களா? இல்ல அந்த 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 வேர்டோட கான்டெக்ட் வந்து என்னன்னா, அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, என்ன அதோட தாற்பயம் என்னன்னா, நம்ம தோழர்கள் வந்து தளபதியோட மேல வந்து ஒரு பேரன்பு வச்சிருக்காங்க. நம்மளோட கேடர்ஸ் வந்து தன்னெழுச்சியா பண்றாங்க. ஒரு 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 மானிட்டரி பெனிஃபிட்ஸ்காண்டியோ இல்ல வேற எதுவும் பிளஷருக்காண்டியோ இல்லாம தன்னெழுச்சியா இருக்காங்க. தளபதி ஒரு வார்த்தை சொன்னா அதை வந்து ராணுவ கட்டுப்போட கடைபிடிப்பாங்க. இததான் எங்க பொதுச்செயலாளர்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க. இதுதான் அதோட தாற்பயம். மீடியாஸும் பெய்டு ஆன்லைன் மாஃபியாஸும் இதை தப்பா சித்தரிக்கிறாங்க. இன்னும் நான் சொல்ல வரேன், இந்த பெய்டு ஆன்லைன் மாஃபியாஸ் வந்து எங்க பொதுச்செயலாளர் வந்து பொதுச்செயலாளர் அவர்கள் வந்து அந்த கால்கோல் விழால பேசுறாங்க. அதை வந்து ஸ்லோ மோஷன்ல போட்டு தப்பா ப்ரொபகண்டா பண்றாங்க. இதெல்லாம் வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது, அரசியல் நாகரிகமற்றது. இந்த மாதிரி அரசியல் நாகரிகமற்ற செயலை வந்து கேப்டன் அவர்கள் மேலேயும் பிரயோகிச்சாங்க. ரொம்ப நல்ல மனுஷன். கேப்டன் எதுக்கும் பயப்படல. இல்ல எதுக்கும் புரிஞ்சுக்குங்க, ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு நியாயமற்ற செயல், ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை, ஒருத்தர் ஒண்ணு பேசுறாங்க, அத ஸ்லோ மோஷன்ல போடுறது. அது ஓகே சார், நான் கேட்ட நியாயம் இது. இல்ல அவர் என்ன சொன்னானா, தளபதியோட மாநாடு அப்படி எல்லாரும் வேலைய விட்டு காரணம், அதோட அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து ஒரு கான்வர்சேஷன், இதுல வந்து இப்ப நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத, நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி தான் ஒரு எங்க கட்சியோட தோழருக்கும் அவரோட ஓனருக்கும் நடந்த கான்வர்சேஷனை எங்க பொதுச்செயலாளர் சொல்றதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம தோழர்கள் வந்து ரொம்ப தன்னெழுச்சியா இருக்காங்க, இந்த பிரெஷருக்கும் அப்பாற்பட்டு தளபதி மேல அன்பு வச்சிருக்காங்க. இதைத்தான் சொல்ல வந்தார். அந்த கான்டெக்ட்ல அவர் சொல்ல வந்ததுக்கான ரீசன் வந்து நம்மளோட கேடர்ஸோட கமிட்மெண்ட்டை வந்து நீங்க அதை சொல்றதுக்கு தான் அதை பண்ணாரு. ஆனா மீடியாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் ப்ரொபகண்டா பண்றதுக்குன்னு இங்க ஒரு ஆன்லைன் மாஃபியா இருக்கு. அது வந்து எப்போ வந்து முக்கியமா வந்து டிஎம்கே ஐடி விங்ஸ் பண்ற ஒரு பெய்டு ஃபால்ஸ் நரேட்டிவ் அது கண்டிப்பா மக்கள்கிட்ட எடுபடாது. அதெல்லாம் காலம் மலையேறி போச்சு. கலைஞர் டிவி, சன் டிவி அப்படின்னு இருந்த காலம். இப்போ வந்து ஒவ்வொரு நபரும் வந்து ஒரு 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 கருத்துருவாக்கம் தான். அந்த காலத்துல 2 சேனல் வச்சுக்கிட்டு நீங்க சொல்ற பொய்ய மக்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இதுமேல் நடக்காது. ஒவ்வொரு நபரும் இங்க வந்து பத்திரிகையாளர் தான். ஒவ்வொரு நபரும் கருத்துருவாக்கத்தை உருவாக்குவாங்க. அதனால உங்க பொய் ஆன்லைன் எங்க பொதுச்செயலாளர் பத்தின அவதூறை வந்து நாங்க உடைப்போம். இல்ல சார், இப்ப நீங்க அந்த வீடியோ வந்திருக்கு, நானும் பார்த்தேன். இது உண்மையிலேயே ஸ்லோ மோஷன் பண்ணி தான் எடுக்கப்பட்டது. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோ தான் நான் கேட்கிறேன். சொல்லிட்டேன். அது அந்த விஷயத்தை இல்ல, ஒரு பொதுச் செயலாளர் வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற, இல்ல அடுத்த தமிழக முதல்வரை எதிர்பார்க்கிற விஜய் அவர்கள் இப்படி ஒரு பொதுச் செயலாளர் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. பொதுச் செயலாளர் பேசலாமா? எங்க பொதுச் செயலாளர் மாதிரி டே அண்ட் நைட் கமிட்டடா ஒர்க் பண்ற நபர் பாத்திருக்கீங்களா? நான் ஒரு சாதாரண தொண்டர். நானா இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட தம்பி இப்படி பண்ணணும்னு எங்களெல்லாம் வழி நடத்துறாரு. டே அண்ட் நைட்டு ஒவ்வொரு மாவட்டமும் போய் எங்க கட்சி தோழர்களை, இளம் தோழர்களை வந்து வழி நடத்துறாரு. எப்படி மாநாட்டுக்கு வரணும், இப்போ வந்து ஒரு 350 கிலோமீட்டர் தள்ளி வரீங்கன்னா எத்தனை பாயிண்ட்ல நிறுத்தணும், ஃபுட்டுக்கு எங்க நிறுத்தணும், வெஹிக்கிளை எப்படி நீங்க பார்க் பண்ணணும், வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா ஏதோ அதுக்கு ஜிபிஎஸ்லாம் ஒரு 50 வண்டியில ஒரு மாவட்டத்துல இருந்து ஒரு 50 வண்டியில வராங்கன்னா அது ஜிபிஎஸ் மூலமா எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து எங்க பொதுச்செயலாளர்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இங்க பொதுச்செயலாளர் வந்து கடுமையா உழைக்கிறாரு, கட்சியை கட்டமைக்கிறாருங்கிற காழ்ப்புணர்ச்சியில எதிர்கட்சிகள் பண்ற சதிதான் அவருக்கு எதிரான அவதூறு. இந்த அவதூறை நாங்க உடைப்போம். தீபாவளிக்கு 2-3 நாட்கள் முன்னாடி தான் மாநாடு நடக்குது. எப்படி, எந்த நம்பிக்கையில சார் இந்த 27 ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்பயே மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கே போய் பார்த்தான்,
இதே விக்கிரவாண்டி அந்த திடல்ல நீங்க பந்தகால உன்னோட ஃபுல்லா தண்ணியா இருக்கு அப்படிங்கும்போது எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எப்படி உறுதியா தளபதி அவர்கள் உத்தரவிடுங்க, மாநாடு சிறப்பா நடக்கும். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இல்ல தளபதியே உத்தரவு போட்டாலும் இல்ல இயற்கை வர்ண மாற்ற முடியாது. அதற்கான மாநாட்டுக்கான திடல் வந்து மழை நீர் புகாரப்படி பண்ணப்படும். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அங்க சுத்தி 6 கிணறு இருக்காங்களா? அதெல்லாம் எப்படி தூத்து? இல்ல நான் அதான் சொல்றேன், ரயில்வே டிராக்ஸ் 6 கிணறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பு நடவடிக்கை செய்யப்படும். முக்கிய நிர்வாகியா யார விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ண போறாரு? அவருக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, குறிப்பா நிறைய ஜோதிடர் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. இதெல்லாம் இப்போ இந்த பெய்டு மீடியாஸோட ப்ரொபகண்டாங்க, ஃபால்ஸ் ப்ரொபகண்டாங்க. யாருங்க எந்த ஜோதிடர் இருக்குங்க? எதையாச்சும் ஒன்று சொல்லக்கூடாதுங்க. இல்ல நான் என்ன கேட்டேன்னா, நான் கேட்கல, எல்லாரும் பேசுறதான் கேக்குறேன். எல்லாரும் பிரம்ம முகூர்த்தத்துல பந்தகால ஊன்றாரு, பின்னாடி பிரபல ஜோதிடர் கிளப்பி விடுறீங்க. நீங்க மீடியாக்காரங்க தான் எதையாச்சும் ஒன்று கிளப்பி விடுறீங்க. எல்லாரும் பேசுறாங்கன்னா யாருன்னு சொல்லுங்க. சந்தேகத்தை உருவாக்குறது யாரு? நீங்க தாங்க பண்றீங்க. நாங்க சந்தேகத்தை உருவாக்கலங்க. இப்ப நீங்க பண்ண ஒவ்வொரு தளபதி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் அசைவையும் ஒட்டுமொத்தம் உற்று நோக்குறாங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க பந்தகால் உண்டீங்க, அது ஒரு ப்ரூஃப் பார்த்தாதா? ஏங்க அதுக்கு ஜோசியத்தை தான் போடுவோம். பிரம்ம முகூர்த்தம் வேற யார்? அவங்க தான் சொல்லுவாங்க. நீங்களே வந்து காலண்டர் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிரும். இல்ல வேற யார் சொல்லுவாங்க? ஜோசியர் பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்ம முகூர்த்தத்துல பண்றதுக்கு ஜோசியர்லாம் தேவையில்ல. உங்களுக்கு காலண்டர் பார்க்க தெரிஞ்சாவே போதும். இதுக்காண்டி ஜோசியர்லாம் நீங்க தேட வேணாம். அந்த அளவுக்கு நீங்க இக்னோரண்டா இருக்கீங்க. காலண்டர் போறது யாரு? அந்த பஞ்சாங்கம் இதெல்லாம் குறிக்கிறது யாரு? ஏங்க அது இப்ப நானே கூட பார்த்தா தெரியாதாங்க. இப்போ ஒரு டேட் என்னைக்கு பிரம்ம முகூர்த்தம் 3 to 6 அப்படிங்கிற விஷயத்த பாக்குறதுக்கு பெரிய இதுல வந்து சயின்டிஸ்ட் அதுல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் மீனிங்லெஸ் ஆர்குமெண்ட். கண்டிப்பா சார், தொடர்ச்சியா சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Taste the Daily.